வணக்கம். விஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி கரூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. அதாவது நாடாளுமன்ற தேர்தல் ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு தோல்வி. அது மட்டும் இல்லை, அதுக்கு முன்னால் சட்டமன்றம், அப்புறம் உள்ளாட்சி தேர்தல் போட்டு மொத்தம் 9 வகையான தேர்தலில் அதிமுகவுடைய எடப்பாடி பிரிவு மிகப்பெரிய ஒரு தோல்வி. அதன் அடிப்படையில் விக்கிரவாண்டியை ஒதுக்கி வச்சுட்டாங்க. எப்ப புறக்கணிக்கின்றோம் அப்படின்னு கேட்டா திமுக சரியாக ஒத்துழைக்காது, அது மிகப்பெரிய போர்ஜரி பண்ணா, அப்படி பண்ண இப்படி பண்ண திமுக மேல மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி எடப்பாடி 10வது முறையாக தோல்வி அடைந்து விடக்கூடாது என்பதற்காக ஒரு தப்பிச்சிடுறாரு. இதை ஓபிஎஸ் சொல்றாரு. ஆமா, 10வது தோல்வி பழனிசாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டமே சூட்டிடுறாரு. அந்த அளவுக்கு இன்னைக்கு எடப்பாடி அதிமுக பிரிவோட நிலைமை இருந்துட்டு இருக்கு. இதன் அடிப்படையில எல்லாம் யோசிக்க ஆரம்பிப்பாங்க இல்லையா, ஏதோ ஒரு தேர்தல் 2 தேர்தல், மற்றபடி அவ்வளவுதான். திமுக சம்பந்தப்பட்ட வகையில கருணாநிதி காலத்துல 17 வருஷம் தோல்வி. அதையெல்லாம் சமாளித்து கலைஞர் கருணாநிதி ஐயா அவங்க கட்சியை கொண்டு வந்தாங்க. எந்த ஒரு பிரிவும் இல்லை. இருந்தாலும் அன்னைக்கும் பல குரல்கள் எழுப்பப்பட்டன. ஆனா இந்த அளவுக்குலாம் மிகப்பெரிய ஒரு குரலாக கொள்ள முடியாது. வாரிசு கட்சி அப்படி இப்படி என்னோ சொன்னாங்க. ஆமா, அதன் அடிப்படையில் அப்புறம் அப்படியே மதிமுக அந்த திமுக அப்படி 2 ஒன்று பிரிஞ்சாங்க. பழையபடி அப்புறம் திமுக தான் வந்துட்டாங்க. அது ஒன்றும் கிடையாது. அதன் அடிப்படையில் அது ஒன்றும் மிகப்பெரிய திமுகவுக்கு மிகப்பெரிய தோல்வியாகலாம் சொல்ல முடியாது. ஆனால் அதிமுகவோட நிலைமை அப்படி இல்லை. மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்திக்க கூடும். அதாவது பிரிவின் அடிப்படையில் ஆல்ரெடி 9 தோல்வி தேர்தல் அப்படிங்கிற கான்செப்ட்ல பிளஸ் விக்கிரவாண்டி தேர்தலை புறக்கணித்தவர்கள் 10வது தோல்வி. மாற்று கருத்தே கிடையாது. 10வது தோல்வி. ஓபிஎஸ் சொன்ன மாதிரி 10வது தோல்வி இது. அதனால தோல்வி சம்பந்தப்பட்ட வகையில ஒரு விஷயம் இருந்தாலுமே கூட அங்க இருக்கக்கூடிய பிரமுகர்கள், முக்கிய தொண்டர்கள் அப்புறம் இருந்தாலுமே கூட முக்கிய 2ஆம் தர தலைவர்கள், மாஜி அமைச்சர்கள் யோசிப்பாங்க இல்லையா. இப்ப சமீபத்துல போன ஞாயிற்றுக்கிழமை மிகப்பெரிய ஒரு மிரட்டல் பாஜக விட்டாச்சு. பியூஷ் கோயல் மூலமாக ஒழுங்கா சேரணும், பாஜகவோடு சேரணும், ஓபிஎஸ் சேர்க்கணும், மற்றபடி ஒரு கூட்டணி வந்தே ஆகணும், இல்லையா அவ்வளவுதான், உண்டு இல்லாம பண்ணிடுவோம். அத்தனை பேர் ஃபைல் எங்கள்கிட்ட இருக்கு. உங்களுக்கு கடைசி தேதி ஆகஸ்ட் 15, அவ்வளவுதான். அதுக்குள்ள என்னங்கிறத டக்குன்னு முடிவு பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கமணிகிட்ட சொல்லி அது ஃபுல்லா பரவி செங்கோட்டையன், தங்கமணியன், அர்த்தம் விஸ்வநாதன் சொல்லிட்டு ஒரு ஏகப்பட்ட பேர் ஒரு 6 பேர் எடப்பாடியை சந்திச்சு அவர் கடைசி வரைக்கும் ஒத்துக்கவே இல்லை. அப்புறம் 2 பேரும் நான் கேபி முனுசாமி மற்ற சோன்ஸை பார்த்து கேட்டு சொல்றேன் அப்படின்னு சிவி சண்முகத்துக்கு ஏறிக்கிச்சு. அப்புறம் சமாதானம் கொடி நாட்டப்பட்டு அப்புறம் எல்லாம் சேர்ந்து சென்னை புறப்பட்டு வந்திருக்கிறாங்க. அதன் அடிப்படையில இன்னைக்கு அந்த 6 அமைச்சர்கள் அது ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட வேறு விதமான சூழலிலும் இன்னைக்கு அதிமுக நடைபோட்டு கொண்டிருக்கிறது, அல்லது தொய்ந்து போய்விட்டது. டிடிவி, தின, ஓபிஎஸ், சசிகலா 3 பேருமே இணைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு குரல். அதையெல்லாம் விட சசிகலாவை கட்டாயமாக இணைக்க வேண்டும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு குரல் இன்னைக்கு வந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் விஷயத்துல 6 மாஜி அதிமுக அமைச்சர்கள் மிகப்பெரிய ஒரு போர்க்குடி தூக்கி இருக்காங்க. அதாவது பாஜகவோடு கூட்டணி சேர வேண்டும், ஓபிஎஸ் இணைக்க வேண்டும் அப்படிங்கிற கான்செப்ட். ஆனா சசிகலாவை இணைக்க வேண்டும் அப்படிங்கிற கான்செப்ட்ல ஒரு 3 பேர் குறிப்பிட்டு சி விஜயபாஸ்கர், காமராஜர், OS மணியன் சொல்லிட்டு தனிப்பட்ட ஒரு திட்டத்தை இன்னைக்கு போட்டிருக்காங்க. புரியுதுங்களா? முதல்ல திட்டம் போட்டது அது அதிமுக சம்பந்தப்பட்ட வகையில அது 6 பேர் திட்டம், அது தனி. அது இல்லாம சி விஜயபாஸ்கர், காமராஜர், OS மணியன் 3 பேர் சேர்ந்து ஒரு தனிப்பட்ட முறையில திட்டம் போட்டிருக்காங்க. சசிகலாவை இணைக்க வேணும், முடிஞ்சு போச்சு. ஆமா, தஞ்சாவூர், திருச்சியில சுற்றுப்பயணம் செய்த வகையில எடப்பாடியோட
காமராஜர் கேட்டிருக்காரு, ஏன் சசிகலா கட்சியில் இணைச்சது என்ன தவறு இருக்கு அப்படின்னு கேட்குறப்ப 2 அமைச்சர்களும், அதாவது விஜயபாஸ்கர் OS மணியும் ஓகே கொடுத்து தலையை ஆட்டிருக்கிறாங்க. அதுக்கு எடப்பாடி எந்த ஒரு பதிலுமே இல்லை அப்படிங்கிற ஒரு திட்டமும் இன்னைக்கு விஷயம் தகவல் போயிட்டு இருக்கு. அப்புறம் காமராஜர் மாஜி அமைச்சர் அதிமுக காமராஜர் சிங்கப்பூர் புறப்பட்டு போயிட்டார். கேட்டா என் பேர பிள்ளைய பார்க்க போறேன்னு போட்டு ஒரு வெக்ஸ்ல போயிட்டாரு. அப்புறம் திரும்பி இன்னைக்கு வந்திருக்கிறார். என்ன பண்ணிருக்கிறார் அப்படின்னா, அந்த சொன்ன விஜயபாஸ்கர், காமராஜர், OS மணி எல்லோரும் சேர்ந்து இன்னைக்கு சசிகலாவை தனிப்பட்ட முறையில் சந்திக்க போகிறார்கள் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு அதிரடியான ஒரு தகவல் சொல்லி பார்த்தாங்க. சசிகலாவை நம்ம சேர்த்துக்குவோம் அப்படின்னு எடப்பாடிட்டா கேட்கற மாதிரி இல்லை. OPS சேர்த்துக்கும், டிடிவி சேர்த்து போட்டு அவங்களுடைய கோட்பாடு அப்படி போயிட்டு இருக்கு. இப்ப என்ன பண்ணிட்டாங்க, தனிப்பட்ட முறையில் இவர் இப்படிதான் போய் சொல்லிக்கிட்டே இருப்பாருன்னு சொல்லிட்டு தனிப்பட்ட முறையில் நம்ம சசிகலாவை சந்திச்சலாம்னு போட்டு விஜயபாஸ்கர், காமராஜர், OS மணி இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு திட்டத்தை போட்டிருக்காங்க. எப்படியோ போர்க்குரல் இன்னைக்கு எடப்பாடிக்கு எதிராக அதிமுக 1/1 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதான் நிதர்சனமான உண்மை. அதுக்கு பக்கபலமா சசிகலாவோட தம்பி திவாகரன் இருப்பதாக ஒரு தகவல் இங்க போயிட்டு, அவர்தான் மெயின் காரணம். எல்லா வகையும் எல்லா மாஜி அதிமுக அமைச்சர்களோடும் ரகசியமாக பேசிக் கொண்டிருக்கிறார். எப்படியாவது ஒரு வகையில ஆமா எடப்பாடியை தூக்கி எறிந்து விட்டு தன் தலைமை என்கிற அதிமுக கொண்டு வர வேண்டும். மற்றபடி அதுக்கு தகுந்த மாதிரி இந்த அடிக்கடி தோல்வி அடைகிற சமயத்தை என்ன பண்ண முடியும், ஒருங்கிணைஞ்சாதான் அப்படிங்கிற ஒரு கருத்து இன்னைக்கு வந்தாச்சு. OPS அன்னைக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டாப்ப, எனக்கு எந்த பதவியுமே வேணாம்பா அப்படின்ட்டார். எந்த பதவி வேணாம், இணைஞ்சா சரி, ஜெயலலிதாவோட ஆட்சி நாம் கொண்டு வரணும், எம்ஜிஆரோட ஆட்சி கொண்டு வரணும் அப்படிங்கிறது OPS உடைய நிலைப்பாடு. எடப்பாடி கடைசி வரைக்கும் டிடிவி சேர்த்துக்கிறியா, அதுக்கு முடியாது. தினகரன் இவரு OPS மட்டும் சேர்த்துக்கிறோம், அதுவும் முடியாது. சசிகலாவை மட்டும் சேர்த்துக்கவும் எதுவுமே முடியாது. நான் மட்டும்தான் தனியா இருப்பேன், நான் மட்டும்தான் அதிமுகவினுடைய பொதுச் செயலர் கடைசி வரைக்கும். அப்ப என்ன பண்ண, அவர் மட்டும் எழுந்துட்டு போக வேண்டியதான் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடுக்கு இன்னைக்கு அதிமுகவுடைய தொண்டர்கள் வந்து விட்டார்கள் அப்படிங்கிறது இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு தகவல். அது ஒரு பார்க்கக்கூடிய சமயத்தை அப்படித்தானே தெரியுது. அங்கிருக்கக்கூடிய அந்த நாடாளுமன்ற தேர்தல் வெற்றியில 40க்கு 40. ஆமா, பல வகையில கூட்டி கழித்து பார்க்கக்கூடிய சமயத்துல பாஜக ஓட்டு, பாமக ஓட்டு, தேமுதிக ஓட்டு, அதிமுக ஓட்டு நாளையும் சேர்ந்தோம்னா கட்டாயமாக திமுக வராது. அவர்களை விட அதிகமான ஓட்டை இந்த 4 பேரும் சேர்ந்த ஒரு கூட்டணி பெறும் அப்படிங்கிற ஒரு தகவல் தெரியுது இல்லையா? அதன் அடிப்படையில அதிமுக தொண்டர்கள் கொதிக்கிறாங்க. ஏப்பா ஒரு சான்ஸை விடுவாங்க, இவ்வளவு அற்புதமான ஒரு சான்ஸ் இருக்கு, மக்கள் பிரிஞ்சு கிடக்குறாங்க. நம்ம தான் பிரிச்சு வச்சிருக்கோம் கட்சியின் பேரால. தேமுதிக, பாமக, அதிமுக, பாஜக பிரிச்சு வச்சிருக்கோம். 4 பேர் ஒன்னா சேர்ந்துருவோம், இந்திய கூட்டணி சொல்லி போட்டு இந்திய அளவுக்கு சேர்ந்தாங்க பாருங்க. அதுல நிதிஷ்குமார் ஆட்டையை போட்டு வெளியே போயிட்டாரு பாருங்க. இருந்தாலும் மற்றபடி சேர்ந்த சமயத்து இன்னைக்கு என்ன ஆச்சு, எதிர்கட்சி தலைவராக ராகுல் வந்துட்டார். இன்னைக்கு பேசுறாருல நாடாளுமன்றத்துல, மோடியால பதில் சொல்ல முடியுதா? நீங்க மட்டும்தான் இந்துக்களா, நீங்க மட்டும்தான் RS-காரங்க மட்டும் இந்துக்கள், நாங்களாம் இந்துக்கள் கிடையாதா? எப்படிப்பட்ட சிவனாக மாறிய ராகுல், சிவன் படத்தை கொண்டாந்து சிவனாகவே மாறிவிட்டார். சிவனேன்னு இருந்த மோடியை தூண்டி விடப்பட்டார். இன்னைக்கு மோடி எழுந்து பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு ராகுல். ஆமா, 99 இடங்களில். அப்ப இதுக்கு என்ன காரணம்? இந்திய அளவுக்கு ஏற்பட்ட இந்திய கூட்டணி. அதை போல தமிழக அளவுக்கு நம்ம ஒரு கூட்டணி கொண்டு வருவோம் அப்படிங்கிறது இன்னைக்கு அதிமுகவில் மிகப்பெரிய ஒரு பிரளயமாக வெடித்துக் கொண்டிருக்கிறது. அதுக்கு மேற்சூட செங்கோட்டையன், நத்தம் விஸ்வநாதன், அப்புறம் CV சண்முகம், மற்றபடி KP அன்பழகன், வேலுமணி, தங்கமணி எல்லாம் வரிஞ்சுக்கிட்டு நிக்கிறாங்க. அதோடு இப்ப புதிதாக சேர்ந்திருக்கக்கூடியவர்கள் விஜயபாஸ்கர், காமராஜர், OS மணி. இவங்க சசிகலா பக்கம். இவங்க தனிப்பட்ட முறை சந்திக்கிறது முடிவு பண்ணிட்டாங்க. எடப்பாடி எங்களை கட்சியை விட்டு நீக்கினாலும் பரவாயில்லை அப்படிங்கிற கான்செப்ட் வந்துட்டாங்க. அது கூட தானே, எடப்பாடி நீக்கிற அதிகாரம் இருக்கு இல்லையா? எடப்பாடி அதிமுக இருந்துகிட்டு சசிகலாவை எப்படி சந்திக்க முடியும்? கூட இந்த மாதிரி ஒரு வார்த்தை வந்தாலும் ஜெயலலிதா அம்மையார்
ஜெயலலிதா அம்மையாரா இருந்திருந்தா இந்நேரம் கட்சியை விட்டே தூக்கியிருப்பாங்க. ஒரு சமயத்துல அப்படிதான் திமுக சார்பா ஏதோ ஒரு விஷயம் பண்ணக்கூடிய சமயத்துல அது கசிய கூட இல்லை, உடனே டக்குன்னு வந்து குறிப்பிட்ட நபரை வந்து அதிமுக அடிப்படை உரிமையிலிருந்து இவர் நீக்கப்படுகிறார் அப்படின்ட்டாங்க ஜெயலலிதா அம்மையார். அந்த அளவுக்கு போல்டானாங்க. அந்த போல்ட்னஸ் வந்து எடப்பாடிக்கு வருமா பார்ப்போம் வரும் காலங்கள்ல. ஆனா ஒண்ணு மட்டும் வரும், சசிகலா சம்பந்தப்பட்ட வகையில் இந்த 3 பேரு, ஓபிஎஸ் பாஜக அப்புறம் கூட்டணி சம்பந்தப்பட்டது அந்த 6 பேர், மொத்தம் 9 பேர் வந்து இன்னைக்கு வந்து எடப்பாடிக்கு வில்லன்களாக மாறிவிட்டார்கள் என்பதை பகிரங்கமான உண்மை. பாப்போம் இந்த 9 பேர் என்ன பண்ண போறாங்க. இந்த 9 பேர்த்துக்கு வந்து எடப்பாடி பதில் சொல்லிட்டார், அதெல்லாம் கிடையாதப்பா, அவர் வந்து அதிமுக ஆப்போசிட்டா நின்னார் ராமநாதபுரத்துல. திரும்ப திரும்ப அதவே சொல்லிட்டு இருக்க எடப்பாடி, எத்தனை முறை திரும்ப சொன்னாலும் சரி. ஆமா 9 பேர் வந்து எனக்கு போர்க்குடி தூக்கிட்டாங்க, அதுல மாற்று கருத்தே இல்லை. ஆமா அவர்கள் வகையில எடப்பாடி சமாதானமாக போகவில்லை என்று சொன்னால் அதிமுக 6ஆகவோ 7ஆகவோ பிரியும் அப்படிங்கிறது பகிரங்கமான உண்மை. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.